தருமபுரி கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளராக நியமிக்கப்பட்ட டாக்டர் அசோகன் தருமபுரியில் உள்ள பெரியார், அண்ணா, அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சட்டப்பேரவையில் தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட 26 அதிமுக நிர்வாகிகளை மாவட்ட பொறுப்புகளிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். மேலும் புதிய மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்தும் உத்தரவிட்டார். அதன்படி தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளராக அன்பழகன் மற்றும் கிழக்கு மாவட்ட செயலாளராக டாக்டர் அசோகன் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். இந்த நிலையில் தருமபுரி நகரில் உள்ள பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து இருவரும் மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ சிங்காரம், கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றி வந்த முன்னாள் அமைச்சர் கே.பி. அன்பழகன் அவர்கள் இந்த கழகத்திற்கு துரோகம் விளைவித்து வேறு அணிக்கு சென்றுவிட்ட காரணத்தினால் கழக பணி ஆற்ற விடுவதற்காக அந்த பணியிடத்தை நிரப்புகின்ற வகையிலே தருமபுரி மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைப்பை கிழக்கு மேற்கென இரண்டாக பிரிக்கப்பட்டு தருமபுரி மேற்கு மாவட்ட கழக செயலாளராக அரூர் சட்டப்பேரவை தொகுதி, பாலக்கோடு சட்டப்பேரவை தொகுதி, பெண்ணாகரம் சட்டப்பேரவை தொகுதி 3 தொகுதிகளுக்கும் திரு டி.ஆர். அன்பழகன் முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் அவர்களையும், தருமபுரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளராக டாக்டர் அசோகன் அவர்களையும் தருமபுரி மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டப்பேரவை தொகுதியில் அடங்கியது. மாவட்ட கழகமாக கழகத்துடைய பொதுச் செயலாளர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் நியமித்து அந்த அடிப்படையிலே அவள் இருவரும் இன்று கழக பணியை துவக்குவதற்காக இங்கே கூடியிருக்கின்றோம்.